முன்னாள் அமைச்சர் KN நேரு மற்றும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதியின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் ஆகியோர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையின் டெண்டர்களில் 7.5 முதல் 10% வரை முறைகேடாக கட்சி நிதி வசூலிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு எழுப்பியது. இது தொடர்பாக அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு தொடர்பு இருப்பதாக கூறி ஆதாரங்களுடன் DGPக்கு அமலாக்கத்துறை இருமுறை கடிதம் அனுப்பியும் நடவடிக்கை இல்லை. இதனையடுத்து அதிமுக வழக்கறிஞர் அணி இன்பதுரை தொடர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கின் மூலமாகவே தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை FIR பதிவு செய்திருக்கிற விவரம் வெளியே வந்துள்ளது. இந்த வழக்கில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக உதயநிதியின் இதயத் துடிப்பாகவும் நிழல் அதிகாரமாகவும் வலம் வந்த ரத்தீஷ் வேலு 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். கடந்த ஆட்சியில் CMDA நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை இடமாற்றங்கள் என அனைத்து முக்கிய துறைகளிலும் ரத்தீஷின் தலையீடு எல்லை மீறி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை உளவுத்துறை எச்சரித்ததால் முதல்வர் ஸ்டாலின் ரத்தீஷை கண்டித்த போதிலும் உதயநிதி அவரை தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார். கடந்த மே 2025 டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை ரத்தீஷின் வீட்டை முற்றுகையிட்ட போது அவர் சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடினார். மேலும் KN நேருவின் உதவியாளர் மொபைலில் இருந்து கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் தரவுகள் மூலம் நகராட்சி துறையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்தது அம்பலமானது. இந்த முறைகேட்டு பண பரிவர்த்தனைகளை நேருவின் உதவியாளர்களுடன் இணைந்து உதயநிதியின் சார்பாக ரத்தீஷ் கையாண்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தோண்டத் தொடங்கியுள்ளது. தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை FIR பதிவு செய்திருப்பதால் அதன் அடிப்படையில் இந்த ஊழல் வழக்கை அமலாக்கத்துறையும் அதிகாரப்பூர்வமாக கையில் எடுக்க வழி ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் நேரு, IAS அதிகாரி பொன்னையா, ரத்தீஷ் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்கள் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஜூன் 23 வரை நீதிமன்றத்தின் தண்டனை இருப்பதால் தற்காலிகமாக நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் தடை நீங்கியதும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தும். உதயநிதியின் அத்தனை ரகசியங்களையும் அறிந்த ரத்தீஷ் இந்த விசாரணையில் வாய் திறந்தால் அது நேரடியாக உதயநிதிக்கு மிகப்பெரிய சட்ட சிக்கலாக மாறும். உள்ளே அமலாக்கத்துறை இறங்குவதால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த அதிரடி நடவடிக்கை உதயநிதி மற்றும் திமுகவின் எதிர்காலத்திற்கு வைக்கப்பட்ட மிக சரியான அரசியல் செக் ஆகும். அதிமுகவை போலவே திமுகவும் மெல்ல கரையத் தொடங்கும் என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்கள்.